طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதம் நிறைந்த பத்ரீன்களுடைய நினைவு நாளாக இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொதிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான வெற்றியை தந்த பத்ர் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக உன்னதமானது. பொதுவாக நபிமார்களை பொறுத்தவரையிலே போர்களை விரும்புவதில்லை. நபிமார்கள் எல்லாம் போர் செய்வதை விரும்பவில்லை. அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய போர் செய்திருக்கிறார்களே என்று சொன்னால் எல்லா போர்களும் அவர்களின் மீது திணிக்கப்பட்டதுதான். எந்த போரையும் இவர்கள் போய் வேண்டுமென்றே நின்று முன்னால் நடத்தியதான் வரலாற்றிலே இல்லை. சங்கைக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் பத்ரும். மக்கமா நகரத்திலிருந்து சங்கைக்கு முஹாஜிரீன்கள் மக்காவை விட்டவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்களே. இந்த மக்காவில் இருந்தவர்களுடைய வீடுகள், சொத்துக்கள், அது மாதிரி மக்கமா நகரத்தில் வாழ்ந்த அந்த குறைஷிகள் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னாங்க, முகமது அவர்கள் மதீனா போய் ஒரு பெரிய வலிமை உள்ள நிலையில் ஆகிவிட்டார், அவரை எதிர்த்து நாம் ஒரு பெரிய படை நடத்த வேண்டும். அதற்காக நாம் சிரியாவிற்கு சென்று அங்கே உள்ள பொருளாதாரத்தினுடைய வியாபார பிரபலமான சந்தைகளை வியாபாரங்கள் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடியதை கொண்டு நாம் பெரிய அளவிற்கு இவர்களை எதிர்த்து ஆயுதங்கள் வாங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதுல ஏராளமா மக்காவாசிகள் எல்லாரும் முதலீடு பண்ணாங்க. அபூ லஹபினுடைய மனைவி தன்னுடைய பெரிய நகையை கலத்தி போட்டாங்க. அவ எல்லாருடைய சொத்துக்களும் கலந்திருந்ததினாலும் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய விட்டு வந்த அவருடைய வீடுகள், அவருடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து வியாபாரத்தில் இவர்கள் கொண்டு சென்றிருக்கிற காரணத்தினாலும் இவர்கள் ஒரு யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனாலே இவர்கள் வரக்கூடிய வழி மதீனாவை தாண்டிதான். அதனால இவங்களுடைய இந்த பொருளாதாரத்தை முடக்க வேண்டும், இதை நாம் தடுக்க வேண்டும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையிலே வந்த அந்த படையை தடுப்பதற்காக வேண்டி சென்ற அந்த காரியம் தான் பின்னால் பதிலாக மாறிவிட்டது. இவங்க யாரும் யுத்தத்துக்கெல்லாம் போகல, போகவே இல்லை. யுத்தத்தினுடைய ஒரு நிலைமையை கொண்டு போகவும் இல்லை. அபூ சுஃபியானுடைய இந்த வியாபார கேந்திரத்தின் வழியாக அவர்கள் திட்டமிட்டிருந்த இப்படிப்பட்ட ஒரு ஆயுத குவியலை தடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை தடுப்பதற்கு சென்ற இந்த கூட்டம் தான் பின்னால் பதிலாக மாறிவிட்டது. என்ன ஆச்சுன்னு சொன்னா, அதுக்கு முன்னால் மக்கால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரி ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு கனவு கண்டாங்க. அன்னைக்கு ஆத்திகா ரலியல்லாஹு ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவிலே ஒருவர் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் கிழித்து போட்டுக்கொண்டு ஒட்டகத்தினுடைய மூக்கு மற்ற பகுதிகளை எல்லாம் அறுத்து கொண்டு, இதோ 3 நாளில் உங்களுக்கு பெரிய அபாயம் வரப்போகிறது, கேவலம் வரப்போகிறது என்று சத்தமிட்டு கொண்டே கனவிலே ஓலமிட்டு கொண்டே ஓடுகிறார். அவர் ஓடி பல இடங்களில் வந்து நின்று கடைசியா கபாவுக்கு மேல ஏறி நின்று அங்கிருந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி எறிகிறார். மக்காவினுடைய எல்லா வீடுகளிலும் அந்த கல் போய் விடுகிறது. அப்படி ஒரு கனவு கண்டான். இந்த கனவை அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல வந்து ஆத்திகா சகோதரி தான் அவங்க சொன்னாங்க, மக்காவில் ஒரு பெரிய அபாயம் தாக்க போகிறது, மக்காவிலே ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலை இங்கே ஏற்பட போகிறது குறைஷிகளுக்கு என்று அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. இது ஒரு கனவினுடைய நிலை என்றால், அங்கே சிரியாவுக்கு படை நடத்தி போயிருந்தாரு, சிரியாவுக்கு வியாபார கேந்திரமா போயிருந்தாங்களே, அவங்க வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு சின்ன பிள்ளைங்க நடமாட்டத்தை பார்த்தாங்க. அபூ சுஃபியான் ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப மது யோகி. பின்னால் அல்லாஹ் தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை தந்துட்டான், ரொம்ப மது யோகி. இப்ப அதனால அங்க நடந்துகிட்டு இருக்கிற அந்த ஆட்களை பார்த்தா அவங்க சில ஒட்டகத்தினுடைய அந்த சாணங்கள் போட்டிருந்துச்சு. அந்த ஒட்டகத்தினுடைய சாணங்களை பார்த்தால் அவர் யூகிச்சாரு, இந்த ஒட்டகத்தினுடைய சாணம் இப்படி போடுறதா இருந்தால் இது பெரும்பாலும் மதீனாவினுடைய அந்த பேரித்தம்பழங்களை, அந்த கொட்டைகளை சாப்பிட்ட அந்த ஒட்டகங்கள் தான் இப்படி போடும். அது சில ஊருக்கு சில நடைமுறைன்னு இருக்கு இல்லையா? அரபு நாட்டை எல்லாம் வந்து அவங்க வந்து சாதாரணமா வயிற்று போக்கு வந்த மாதிரி அப்படி போக மாட்டாங்க.
அவங்க ஹலா போறதா இருந்தா கூட என்ன சிறப்பு இது இல்லாம ஆராய்ச்சின்னு நினைக்க கூடாது. அவங்க சாதாரணமா வயிற்றுப்போக்கு போற மாதிரி அப்படி அவங்களுக்கு இருக்காது. அவங்க சாதாரணமா இந்த பெரியத்தம்பழங்களை அது இது சாப்பிடுறதுனால இந்த ஆட்டுப்புழுக்க ஒரு நிலையில தான் இருக்கும். ஆனா இங்க உள்ள நிலை வேற. அதனால இத பார்த்தவொன்னு அபூ சுஃபியான் அவர் யூகிச்சாரு, மதீனாவில் இருந்துண்டான அந்த பேரீத்தம்பழங்களுடைய கொட்டையை சாப்பிட்ட அத்தகைய ஒட்டகங்கள் தான் இப்படி அது பிட்டைகளை போடும். அதனால அங்க ஏதோ மதீனாவுடைய நடமாட்டம் இருக்குது, மதீனா ஆட்களுடைய நடமாட்டம் இருக்குதுன்னு அதை அடிப்படையா வச்சு யோசிச்சு பார்த்தா அவர் விளங்கிக்கிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையோ அவங்க உறவு பார்க்கறதுக்காக வேண்டி ஆள் நிறுத்துக்கிறாங்க. இது அவருக்கு முழுமையா தெரிஞ்சோ இல்லையோ உடனே என்ன செய்துட்டாருன்னா தன்னுடைய கூட்டத்தை பாதை மாறி வேறொரு வழியாக, தொலைதூரமான வேறொரு பகுதி வழியாக மக்காவை செல்வதற்காக திட்டம் அமைத்தார். இதுக்கிடையில் லம்லம்னு ஒரு ஆளை கூப்பிட்டு அவசரமா சுருக்கமான வழியில மக்காவுக்கு போய் நீங்க அறிவிப்பு செய், நீங்கள் அனுப்பிய இந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் அனுப்பிய அந்த கூட்டம் இருக்கிறது, வியாபார கூட்டம், அதற்கு ஆபத்து வந்துவிட்டது. முகமது அவர்கள் அதை தடுப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அதனாலே பெரிய படைகளை திரட்டி கொண்டு நீங்கள் தற்காப்புக்காக வேண்டி மதீனாவை நோக்கி வாருங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்வதற்காக லம்லம் என்பவரை அனுப்பி வச்சுட்டான். அவர் இங்க ஆத்திகார் தான் கனவு கண்டாங்க இல்லையா, அது மாதிரி சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு ஒட்டகத்தினுடைய அந்த மூக்கையெல்லாம் அறுத்து சத்தம் போடுறார். கேடே, மக்காவுக்கு வந்த கேடே, இது மாதிரி ஒரு 3 நாள் ஒரு பெரிய அபாயம் வரப்போகுது அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் அப்படி சட்டைய அடுத்துட்டு இது மாத்தி போட்டுட்டு இருந்தா ஏதோ ஒரு பெரிய துக்க செய்தி நடப்பாங்க. எல்லாரும் என்னன்னு கேட்ட உடனே அப்பதான் அபூ ஜஹல் கேட்டா சொன்னாங்க, மாதிரி அபூ சுஃபியான் இடத்துல இருந்து நான் வர்றேன், இது மாதிரி அதை தடுக்கிறதுக்கு நான் முயற்சி நடக்குதுன்னு உடனே மக்காவில் ஒரு சட்டம் போட்டான், ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒரு ஆள் கண்டிப்பாக பங்கேற்கக்கூடிய ஒரு பெரிய படை இங்கிருந்து திரட்டி செல்லப்பட வேண்டும் என்று உடனடியாக படை திரட்டி அங்கிருந்து வந்துட்டாங்க. அவங்க தங்கியிருந்த இடம் தான் பத்ர். இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு சஹாபாக்களோ அவங்க யாரும் யுத்தத்துக்கு வரலையே, அவங்க வந்த நோக்கம் வேற அல்லவா. ஆனால் ஒரு நபியை பொறுத்த வரையிலே யுத்தத்திற்காக வேண்டி களம் அமைத்து எதிரிகள் வந்து விட்டால் அதுக்கு பிறகு புறமுது விட்டு ஓடுவது என்பது ஒரு நபிக்கு அழகல்ல. அதனால சஹாபிகள்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. இப்படி மாதிரி அவங்க படை நடத்தி ஒரு பக்கத்துல வந்துட்டாங்க, நீண்ட தூரம் கடந்து வந்திருக்கிறார்கள். நமக்கு இங்க இருந்து மதீனா பக்கம் தான், மக்கால இருந்து பத்ர் ரொம்ப தூரம், இவங்க கடந்து வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் என்ன செய்வது? சித்தியக்குள்ள கூறிய சொல்றாங்க, நாயகமே என்ன சொன்னாலும் சரி நாம செய்து அவங்களை எதிர்த்து நம்ம நிப்போம்னு சொன்னாங்க. உமர் தான் சொல்றாங்க, மிக்தாத் தான், பல சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப 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 கேட்டாங்க. என்றால் மதீனாவுடைய அன்சாரிகள், அதனுடைய தலைவர் செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய சஹாபி, அல்லாஹ் தஆலா அவங்களை கொண்டு மதீனாவுக்கு இஸ்லாத்தை தந்த பெருமக்கள் ஒரு 4 பேர்னு குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அதுல செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு அற்புதமான வரலாறு. இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான் பி மௌத் ஸஅத் இப்னு முஆத், ஸஅத் இப்னு முஆதினுடைய அந்த மௌத்தினால் அல்லாஹ்வின் அரிசி குலுங்கியதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கிருச்சு, அப்படி ஒரு பெரிய மௌத்துன்னு சொன்னாங்க ஸஅத் இப்னு முஆதினுடைய பின்னால் உள்ள மரணத்தை. அந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க மதீனாவுடைய பெரிய தலைவர், அவங்க உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக துரீதுனா, நீங்கள் எங்களைத்தான் குறிப்பாக நாடி கேட்பதாக நாங்கள் உணர்கிறோம். ஏன்னா ஏற்கனவே இவங்க என்ன ஒப்பந்தம் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா, மதீனால இருந்து யாராவது தாக்குறதுக்கு அவங்க நாங்க பாதுகாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. மதீனாவில இருந்து அவுட்டர்ல வந்திருக்கிறாங்க, அதனால அந்த ஒப்பந்தத்துல இது கட்டுப்படாது இந்த உடனே அவங்க எழுதி செய்து ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அற்புதமான ஒரு பிரசங்கம் செய்தார். அவங்க சொன்னாங்க, ஏன்னு சொன்னா இந்த கூட்டத்திலேயே மதீனாவாசிகள் தான் அதிகம், 80 பேர் தான் மக்காவாசிகள். வந்த கூட்டத்துல 80 பேர் தான் மக்காவாசிகள். 313ல 80 போனா மீதி 233 பேர். அவங்க எல்லாம் மதீனாவாசிகள் தான். மதீனாவாசிகள் கூட விவசாயிகள் தான். மக்காவாசிகளாவது அவங்களுக்கு தெரியும். இப்ப மதீனாவாசிகளை பொறுத்தவரையில் அவங்க போர் அனுபவம் இல்லாத விவசாயிகள். அவங்க இப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒத்துழைப்பை ஸல்லல்லாஹு உடனே ஒரு அற்புதமான வரலாற்றின் வைர வரிகள் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு, வரலாற்றிலே அப்படி ஒரு பிரசங்கம் நிகழ்த்தப்பட்டதில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு பிரசங்கத்தை செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். யா ரசூலல்லாஹ் இன்னா ஆமன்னா பிக் வகத் ஸத்தக்னா, நாயகமே நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு விட்டோம், உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தி விட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நாயகம், நீங்க என்ன சொன்னாலும் சரி அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அற்புதமான ஒரு பிரசங்கத்தை
வரலாற்று செய்தினா சாதிபன் மாதர் அல்லாஹ் சொன்னான். அதுக்கு பிறகுதான் எங்க பிறப்பு எல்லாரும் யுத்தத்துக்காக வேண்டி தயார் நிலையில வந்தாங்க. அல்லாஹ் நீண்ட வரலாறு. 2 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லுவாங்க. முதலாவது அல்லாஹ் ஒரு மழையை கொடுத்தான், ஒரு மழை. 2வது தூக்கத்தை கொடுத்தான். இந்த 2ம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுல ஒரு ராகத்தை வந்துருச்சு. சில நேரங்கள் ஒரு சின்ன தூக்கம் ஒரு சுறுசுறுப்பு தரும் இல்லையா? சும்மால அப்படி ஒரு சின்ன தூக்கம், அப்படி ஒரு தூக்கம் வந்து ஒரு உஷார், ஒரு தெளிவு அப்படி இருக்கும் இல்லையா? அதனால ஒரு சின்ன தூக்கம், இது ஒரு சிறு தூக்கம் அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி ஒரு மழை. அதாவது தொழுகையில தூங்குறவன் சோம்பேறியோட பெரிய சோம்பேறின்னு சொன்னாங்க. இவன் மசூத் ரலியல்லாஹு தஆலா யுத்தத்துல தூக்கி வந்துருச்சுன்னு சொன்னா அவன் பெரிய வெற்றியாளர்னு அர்த்தம். கதையை மாத்தி படிக்கிறாங்க. ஆனா யுத்தத்துல தூங்குனா என்ன செய்யறது? ஒரு சுறுசுறுப்பும் ஒரு இது வருவாங்க. அதனால அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன மழையையும் தூக்கத்தையும் கொடுத்தான். சுறுசுறுப்பு ஆயிட்டாங்க சஹாபாக்கு. அருமையானவர்களே, எத்தனையோ யுத்தங்கள் இருக்க. பத்ர் ஏன் அவ்வளவு விசேஷம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரீன்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறான். ஒரு சபை இருந்துச்சுன்னா பத்ரீன்கள் அவங்க முன்னால் உட்கார சொல்லுவாங்க, முன்னால் உட்கார சொல்லுவாங்க பத்ரீன்கள். இந்த மாதிரி ஜனாசா பத்ர்ல கலந்துகிட்ட சஹாபிகளோட ஜனாசா வந்தா 5 தக்பீர் கட்டுவாங்க. சில பேர் நீங்க விவரம் இல்ல 5 தக்பீர் கட்டுறாங்க. அது இல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா துஆவை அதிகமா செய்வதற்காக வேண்டி அவங்களுக்கு 5 தக்பீர் கட்டுவாங்க. அப்படி எல்லாரும் விளங்கிறாங்க பத்ர் சஹாபாக்களுடைய அந்த ஒரு ஜனாசா பத்ரில் கலந்து கொண்டவர்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம். ஒரு சபைக்கு வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு வீடுங்க பத்ரீன்களை பத்தி படிங்கன்னு சொன்னாங்க. அதனால பத்ரீன்களை பொறுத்தவரையில அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் மார்க்கத்திலே. காரணம் என்னவென்று சொல்வது, மற்ற எந்த யுத்தங்களுக்கும் இல்லாத ஒரு தனி ஒரு விசேஷம். அல்லாஹ் யௌமுல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய நாள் என்று சொல்வான். பத்ர் என்பது அப்படிப்பட்டது. அதுல எவ்வளவு விசேஷத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த வருஷம் தாங்க நோன்பு கடமையாயிருக்கு. ஹிஜ்ரி 2ல தான் நோம்பே கடமையாயிருக்கு. அதுவரை ஒரு மாசம் நோம்பு இல்லாத பழக்கம் இல்லை. ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. அவங்க முஹர்ரம் 10ஆம் நாள் எல்லாரும் நோன்பு வச்சிருக்கிறாங்க. அப்படி பழக்கப்பட்டிருக்காங்களே தவிர ஒரு மாத காலம் இப்படி நோன்பு வைத்து பழக்கமில்லை. இப்பொழுது அந்த வருஷம்தான் ஹிஜ்ரி 2ல் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நடந்த ஒரு யுத்தம் பத்ருடைய யுத்தம், ரமலான்ல நடந்துச்சு. முதல் விசேஷம். 2வது என்னன்னு சொன்னா, மற்ற எந்த யுத்தங்கள்லையும் கூட முனாஃபிகீன்கள் கலந்துருக்கலாம். முனாஃபிகீன்கள் கலந்திருக்கிறார்கள். பேர் வாங்கிகளா வெளியில இருந்து கொண்டு உள்ளுக்குள்ள நயவஞ்சகத்தனமாக இருந்த பல முனாஃபிகீன்கள் மற்ற பல யுத்தங்களில் கலந்திருக்கிறார்கள். ஆனால் பத்ர்ல ஒரு முனாஃபிக் கிடையாது. பத்ர்ல அப்படியே சொக்க தங்கம் எல்லாருமே. அப்படி பரிசுத்தமான மூமின்கள் தான் பத்ரீன்கள், பத்ர்ல கலந்துக்கிட்டவங்க. அது மாதிரி பத்ர்ல இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னா, மற்ற யுத்தங்கள்ல கூட மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க. மலக்குமார்கள் நேரடியாக களத்தில் இறங்கியது பத்ர்ல மட்டும்தான். பத்ர்ல மட்டும்தான் மலக்குமார்கள் நேரடியாக களத்தில் இறங்கினாங்க. அல்லாஹு தஆலாவுடைய நேரடி உதவி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சஹாபிகள் சொன்னாங்க, எங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு, மலக்குமார்களால காயப்பட்ட ஆள் யாரு, எங்களால காயப்பட்ட ஆள் யாருன்னு எங்களுக்கு தனியா அடையாளம் தெரியும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு மலக்குமார்களை அல்லாஹு தஆலா நேரடியாக களம் இறக்கிய ஒரு யுத்தம் என்று சொன்னால் அது பத்ர் தான். பத்ரை பொறுத்தவரையிலே பல்வேறு விசேஷங்கள். முதலாவது ரமலான்ல 17ல நடந்துச்சு. அது மாதிரி பத்ரை பொறுத்தவரையிலே பரிசுத்தமான மூமின்கள் மாத்திரம் தான் கலந்து கொண்டார்கள். அது மாதிரி பத்ரை பொறுத்தவரையிலே மலக்குமார்கள் நேரடியாக களத்தில் இறங்கியதை குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காண்பிக்கும். அது மாதிரி சில ஆட்கள் சில விசேஷமான அமல்களை கொண்டு சொர்க்கம் போவாங்க. ஹதீஸ்ல வருது. சில பேர் என்னன்னா, குடும்பத்தை பேணுதலான முறையில அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து, எல்லாத்தையும் கரெக்டா அல்லாஹ் பயந்து ஒரு காரியத்தை செய்து அதன் வழியா சொர்க்கம் போயிடுவான். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விசேஷமான தன்மை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அமல் அவங்களுக்கு முந்தி நிற்கும். சொர்க்கத்துக்கு அவங்களுக்கு அது முன்னால் நின்று வழிகாட்டும். நேர்மையா ஒரு ஆள் வியாபாரம் செய்யறார், ஒரு அல்லாஹ் பயந்து மோசடித்தனம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ் பயந்து செய்யறார் என்றால் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு செய்வான். நபிமார்களோடு இருப்பார்கள் என்ற ஹதீஸ்ல வந்திருக்கு. அந்த பரிசுத்தமான அந்த வியாபாரிகள் நபிமார்களோடு இருப்பார்கள். சில பேர் இருக்கிறாங்க, சொன்னாங்க, எந்த கேள்வி விளக்கம் இல்லாம ஒரு பெரிய கூட்டம், எந்த ஹிசாமும் இல்லாம சொர்க்கத்து அல்லாஹ் மீது தவக்குல் ரொம்ப வைத்தவர்கள் சொன்னா அவங்க சொன்னாங்க, கருத்து உட்காசால் தான் என்ன நாயகமே என்னையும் அந்த கூட்டத்துக்கு சேர்க்கறதுக்கு துவா வருங்களேன்னு சொன்னாங்க. அந்த மீனும் நீங்க அதுல உள்ள ஆள் தான்ட்டாங்க. அது 2வது இருந்துச்சாங்க, எங்களுக்கும் போதும் முடிஞ்சுன்னாங்க. சொல்லாசர் அந்த சாப்டர் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி சில விசேஷமான அமல்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னா, பத்ரீன்களை பொறுத்தவரையிலே அவங்களுடைய விசேஷமான அமல் பத்ரில் கலந்ததுதான்.
பதில்ல கலந்ததுதான். ஏமாறும் ஆசையத்தும், என்ன வேண்டுமானாலும் நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை இனிமேல் பிடிக்கவே மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து விட்டான், உங்களை எல்லாம் அல்லாஹ் பூரணமாக மன்னித்து விட்டான் என்று பத்ரீன்களுக்கு மாத்திரம்தான் இந்த சோபனம். வேற எந்த யுத்தத்தில் கலந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோபனம் இல்லை. ஏமாறும் ஆசையத்தும், என்ன வேணா நீங்க செய்யுங்க, அல்லாஹ் உங்க விஷயத்துல மன்னிப்பை அளித்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபனம் சொல்லி இருக்கிறார். அது மாதிரி உலகத்துல பத்ர் வழியாக நமக்கு ஒரு பாடம். உலகத்துல சின்ன கூட்டம் நினைச்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அநியாயம் செய்யப்பட்டால், சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தால், எந்த சின்ன கூட்டமும் வலிமையான ஈமானோடு இருந்தால் எந்த பெரிய கூட்டத்தை மிகைக்கும். பத்ர்ல மட்டும் நடந்த சம்பவம் அல்ல, 2024 நடக்கலாம், எந்த காலத்திலேயும். ஆனால் நமக்குள்ள நிலை வலிமையான ஈமான், இறையச்சம், அல்லாஹ்வை பயந்த ஒரு வாழ்க்கை, இது மாத்திரம் நமக்கு இருக்குமானால் அருமையானவர்களே, எந்த சிறு கூட்டமும் அநியாயம் செய்யக்கூடிய பெரிய கூட்டத்தை எதிர்த்து வெல்லும் என்று அல்லாஹு தஆலா பத்ர் வழியாக நமக்கு ஒரு பாடத்தை தந்தான் என்று சொல்கிறார். பத்ருங்கிறது அற்புதமான ஒரு செய்தி. விடிய 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 நம்ம பத்ரீங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவ்வளவு செய்திகள் பத்ரை பற்றி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த நாதாக்களுடைய பொருட்டினால், அந்த நன்மக்களுடைய பொருட்டினால் நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் சீராக்கி அருள்வானாக. அந்த நன்மக்களுடைய பொருட்டினால் அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பங்களிலே நிம்மதியை தந்தருள்வான். அந்த சீதேவிகளுடைய பொருட்டினால் அல்லாஹ் நமக்கு வலிமையான ஈமானை தந்தருள்வான். நாளை அந்த பெருமக்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருப்பார்களே, அந்த சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பத்திலே எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.